வணக்க மக்களே, சட்டமன்றம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்தார் எடப்பாடி பழனிசாமி. கரைகிறதா அதிமுக? செங்கோட்டையனின் மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது மே 4ஆம் தேதியானது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இந்த சூழல்தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை புதிதாக வந்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என்பது அதிக இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஒரு தனி பெரும்பான்மையை நிலைநாட்டியிருக்கிறது என்பது யாரும் அறியாத உண்மையாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது இப்பொழுது 2 ஆண்டுகாலம் மட்டுமே தனது உழைப்பை மற்றும் நம்பி விஜய் அவர்கள் மக்களின் ஆதரவோடு கண்டிப்பாக இந்த முறை 108 இடங்களை தனிப்பெரும்பான்மை பெற்றிருப்பது அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அவர் தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டி காண்பிக்க அந்த 118 என்ற மேஜிக் நம்பரை விஜய் அவர்கள் எட்டக்கூடிய சூழல்தான் இன்னும் அதாவது 2 நாட்களில் கண்டிப்பாக அவர் அதற்கான வேலைகளை தொடங்கி விடுவார். அதனைத் தொடர்ந்துதான் அதாவது அவர் கண்டிப்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக கண்டிப்பாக நாற்காலி அமரப் போகிறார் என்றுதான் பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது முதல்வரை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார் என்றே கூறலாம். இதனால் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறதா. இந்த தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் என்பது அதிமுகவின் ஒட்டுமொத்த பலத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதாவது தாவேகா கண்டிப்பாக ஒரு பெரும்பான்மையுடன் முன்னிலை வகிப்பதாலும் திமுக 2வது இடத்தை எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறவும் அதிமுகவானது தமிழகத்தில் 3வது இடத்தை தள்ளப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் விளைவாகத்தான் கடந்த 2021 முதல் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை கூட 2026 தேர்தலில் இழந்திருப்பது என்பது ஒரு கண்டிப்பாக வருத்தக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இயங்கும் இந்த அதிமுக சந்திக்கக்கூடிய முக்கிய தேர்தல்களெல்லாம் பின்னடைவு மட்டுமே சந்தித்து வருகிறதா. 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட இந்த தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அந்த 39 தொகுதிகளில் 38 இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது. அதிமுக அதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதில் அவர் தலைமையை ஏற்ற பிறகுதான் சந்தித்த முதல் ஒரு பெரிய சரிவை கூட சந்தித்திருக்கிறதா. 2021 சட்டமன்ற தேர்தலிலே முதலமைச்சராக இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்த அதிமுக ஆட்சியை பறிகொடுத்தது. 66 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்திருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது 2022 உள்ளாட்சி தேர்தலிலும் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக ஒரு அமோக வெற்றி பெற்றது. கொங்கு மண்டலம் உள்ளிட்ட அதிமுகவின் கோட்டைகளிலும் அக்கட்சி ஒரு கடும் பின்னடைவை சந்தித்திருந்தது. இந்நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 50 முதல் 53 இடங்களுக்கு மட்டுமே சுருங்கியிருப்பதும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதும் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஒரு அதிகாரப்பூர்வமாக இழந்திருக்கிறார். இந்த வகையில்தான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று மக்களிடம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.